Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து சேர் இதாக பார்க்க போகிறோம். வாத்து சேர் பவுடர் 5 mm ஒயிட் கலர், எல்லோ, க்ரீன் இந்த 3 கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 3 கலருமே 5 mm தான். எழுத நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம வாத்து போட்டுக்கலாம். அதாவது 4 சைடு 4 பீஸ் போட்டோம்னா 2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். நான் ஒரு பீஸ் போட்டு காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் 3 பீஸ் போட்டுக்குங்க. மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். எழுத நம்பர் ஒயர் 5 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 5 அளவு ஒயர் இப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த 2 நுனியும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். 4 மணிப்பூ தான் போட போகிறோம். மேலே இருக்க ஒயரில் ஒயிட் கலரில் 4 மணி கோக்கணும். நீங்கள் வாத்து எல்லோ கலரில் கூட போட்டுக்குங்க, பிங்க் கலரில் கூட போட்டுக்குங்க, உங்கள் இஷ்டம்தான். நான் ஒயிட் கலரில் தான் போடுறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர், எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ். அதாவது இப்போது 4 mm தான் இருக்குதுமா என்கிட்ட, நீங்கள் 5 mm சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 4 mmலேயும் போடுங்க, இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கு அடுத்த பூ போட போடுறோம். இப்போ இதில் 4 மணி கோக்கணும். இப்போ இதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரோம். நம்ம நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ அதே ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ அதே ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
அதுக்கடுத்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். அந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கிளி, வாத்து, மயில் நிறைய அந்த மாதிரி கம்மி பண்ணி அதிகம் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது போட்டு பழகினவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்காக நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். இப்போது இந்த சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதுக்கப்புறம் ஈஸி தான். 4 லைன் வந்து இந்த 5 பூ 4 லைன் போடணும். அதாவது மேலே வந்து ஒரு பூ போடணும். இங்கேருந்து கீழே இருந்து 4 பூ போட்டுட்டு வாங்க. மேலே ஒரு பூ போடணும். 5 பூ வரும். அது 4 லைன் போடணும். இந்த 4 பூவும் போட்டுட்டு வாங்க. அங்கே மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பூ போடணும். அங்கே வந்து நான் சொல்கிறேன். இப்போ கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் 2 மணி கோக்கணும். அதே போல் போட்டுகிட்டே வாங்க. இந்த 4 பூவும் போட்டுட்டு வாங்க. 4 பூ போட்டுங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது மேலே ஒரு பூ போடணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இதே போல் 5 பூ வந்து 4 லைன் போடணும். 1 2 3 4 5. இந்த 5 பூ ஒரு லைன் போட்டுட்டோம். இன்னும் 3 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். 5 பூ வந்து 4 லைன் போடணும்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இப்படி திருப்பிக்கிங்க. இப்படி இந்த வால் பகுதி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருக்கட்டும். தலைப்பகுதி இப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போது 2 பூ போட போகிறோம். ஏதாவது ஒரு சைடு ஒயரில் 2 மணி, ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். நான் ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துருக்கேன். இந்த 2வது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் 1 மணி கோக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு கொத்தமல்லிலையும் விட்டு எடுக்கணும். நம்ம ஒரே ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரோம். புரியுதான்னு பாருங்கள். இப்போ ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2 மணியை விட்டு எடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு மணிலையும் இங்கே போட்ட மாதிரியே தான் அந்த ஃபஸ்ட்டு மணிலையும் விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் 2 பூ போடணும். இந்த பூ இல்லாமல் இன்னொரு பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். புரியுதான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அதே ஒயரு இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். முன்ன போட்டோம் அதே போல் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொத்தமல்லிலையும் விட்டு எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கினிங்கன்னா ஒயர் கட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக போட்டுட்டு போகலாம். எடுக்கிற ஒயர்லேயே ஜாயின் பண்ணாமல் வேறு ஒயர் ஜாயின் பண்ணாமல் நம்ம எந்த இடம் குறைக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ இந்த சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இப்போ இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலான இடத்துல, அதாவது புரியாத இடத்துல கூட நீங்கள் போட்டுகிட்டே போகலாம், ஈஸியாக புரியும். மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு மணியும் கோக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக அதே போல் தான் வரும். இந்த சைடு பூ போட்டுட்டு வந்து தான் நம்ம இந்த சைடு பூ போடுறோம். அதை ஞாபகமாக கவனமாக பாருங்கள். இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம 4வது லைன் இந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம் ஒயர். இப்படி 2 பூவாக போட்ட பிறகு இந்த சைடில் வந்துருக்கு ஒயர். அதனால தான் நான் அந்த மாதிரி 2 பூவாக போடணும்னு சொன்னேன். இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த கீழே இந்த பூ போட்டுட்டு வந்து தான் மேலே இந்த பூ போட போகிறோம். இதில் 3 மணி கோக்கணும். இதே ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்க்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் நம்ம மேலே பூ போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும்.
இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த கீழே இருக்க ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ அதே ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது. இந்த சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம டக்குக்கு கண் வைக்க போகிறோம். நாலு பிளாக் கலர் மணி வேணும். நான் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதுவும் 5 mm தான். பிளாக் கலரில் 4 மணி வேணும். ஏன்னா நம்ம வாத்தில் 2 சைடும் போடுறோம் இல்லைங்களா, அதனால் 4 வேணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ஒயிட் கலர் 1 பிளாக் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் 2 பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் மேலே பூ போட போகிறோம். இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் 1 ஒயிட் கலர் 5 எல்லோ கலர் கோக்கணும். நான் வந்து வாத்துக்கு எல்லோ கலரில் மூக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ரெட் கலர் வைக்கிறவங்க வச்சுக்கலாம், பிங்க் கலர் வைக்கிறவங்க வச்சுக்கலாம், ஆரஞ்சு கலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடு ஒயரில் 1 ஒயிட் 5 எல்லோ கோக்கணும்னு சொன்னேன். அதில் 3 எல்லோ விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க எல்லோ கலர் மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு எல்லோ கலர் மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு கோத்தம் அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரே ஒயரில் நம்ம 2 பூ போட்டுட்டு வந்திருக்கோம். டைட்டாக இழுத்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம்.
இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே ஒயரில் 2 பூ போடும்போது கொஞ்சம் லூஸ் விழும். அதை நம்ம இழுத்து இழுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். நம்ம சேனலில் ஸ்ரீராம் ஜெயம், வெல்கம், நிறைய நல்வரவு, வங்கு சக்கர நாமம், ஐ லவ் மாம் நிறைய போட்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வீடியோ தேவையே இல்லை. அதே போல் பெருமாள் படமும் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போட்டுக்கு. இதுக்கும் 5 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இந்த வாத்து போடவும் நீங்கள் 5 அடி ஒயர் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஃப்ரீயாக போட்டுக்குவீங்க. 5 அடி ஒயர் எடுத்துகிட்டு 5 பூ போடணும். ஃபஸ்ட்டில் 5 பூ போட்டுக்குங்க. இது வந்து சேர். இந்த வயலட் கலருக்கு நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க. டார்க் பிங்க் வச்சா கூட நல்லாயிருக்கும். 5 பூ வந்து 6 லைன் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டில் 6 லைன் போட்டுக்குங்க. அதில் செகண்ட் லைனில் 1 மணி கலர் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் 2 மணி மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி டிசைன் நம்ம நிறைய போட்டிருக்கோம். இந்த மாதிரி வச்சு போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்து அதே போல் மறுபடியும் இதே போல் ஒரு செட்டு போட்டுக்குங்க. இதை பார்த்தே நீங்கள் இதே போல் 2 பக்கம் போட்டுட்டு வாங்க. இதுதான் நம்ம சேரு. இப்படி வச்சு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இது மாதிரி 2 பீஸ் போட்டுட்டு வந்துடுங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்குங்க. அப்படி இல்லாதவங்க 5 பூ தான் வரும். 5 பூ 6 லைன் போட்டுக்குங்க. அதில் சென்டரில் இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கிங்க. அதே போல் மறுபடியும் 6 பூ அதே போல் போட்டுக்குங்க. மேலே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இந்த ஒரு சைடு 6 பூ, இந்த ஒரு சைடு 6 பூ, அதில் இந்த டிசைன் வச்சுக்கிங்க. மேலே ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரா பொறுத்து தான் இந்த சேரில் மேலே வரும். இந்த மாதிரி 2 பீஸ் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 4 பீஸ் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.